அமைதியான ஒரு பசுமையான காட்டில் பிரவீன் என்ற ஒரு அழகான புலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அவன் மிகவும் வலிமையானவன், வேகமானவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எளிதாக கோபப்படுவான். சிறிய விஷயங்களும் கூட அவன் சத்தம் உடைத்து மற்ற விலங்குகளை பயமுறுத்துவான். இதனால் அந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் அவனை விட்டு தூரம் இருந்தன. ஒரு நாள் பிரவீன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மனதில் ஒரு வருத்தம் தோன்றியது. ஏன் யாரும் என்னுடன் நண்பனாக இல்லை என்று அவன் எண்ணி வருத்தப்பட்டான். அப்போது அந்த காட்டில் ஒரு மந்திர குரு வந்திருக்கின்றார் என்ற செய்தி பரவியது. அவன் மனதை மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர் என்று அவன் கேள்விப்பட்டான். அதை கேட்ட பிரவீன் தன்னுடைய கோபத்தை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் மெதுவாக அந்த மந்திர குருவை தேடிச் சென்றான். அங்கு சென்றபோது அவன் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினான். அது வெளியுலக பயணம் அல்ல, அது உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு பயணம். அவன் மெதுவாக சுவாசிக்க கற்றுக்கொண்டான். அமைதியாக இருக்க முயன்றான். கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த முயன்றான். நாட்கள் கடந்து போன. பிரவீன் மெதுவாக மாற்றத்தை உணர்ந்தான். ஒரு நாள் முன்பு போலவே கோபம் வரும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இம்முறை அவன் சற்று நின்று ஆழமாக சுவாசித்தான். அவன் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை, அமைதியை தேர்ந்தெடுத்தான். அந்த ஒரு மாற்றம் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றியது. மற்ற விலங்கு அனைத்தும் அவனை பார்த்து பயப்படவில்லை, அவனுடைய நண்பர்களாக வாழ்ந்தன. பிரவீன் மகிழ்ச்சியாக இருந்தான். அவனை உணர்ந்தான். உண்மையான வலிமை கோபத்தில் அல்ல, அமைதியில்தான் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான தைரியம் என்று